இல்லடா வெட்ட வேணான்னு சொல்லு மாமா. நான் பாட்டுக்கு கேமாவையும் பாமாவையும் சைட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா திரிஞ்சு பொறாமப்பட்டு இப்படி கூட்டு வந்து என்ன பண்ணிட்டே. இது நியாயமா நோக்கு? அடே சுந்தரா, என்ன நீ பாமா ஹேமானெல்லாம் இது வரைக்கும் சுத்தின்னு இருந்தா, ஆனா இப்போ உன் தோப்புனார் காலம் ஆயிட்டா. இனிமே சன்னதிக்கு யாரா குறுக்கள்? நீதான் சாயரச்ச சன்னதிக்கு வச்சு விளக்கேத்தணும், பூஜை பண்ணணும். அடுத்த வருஷம் உன்னை விட்டா நமக்கு வேற யாரா இருக்கா? போறவன் திரும்பி நிக்கிறானே. டேய் சுந்தரம், என்னடா அது கெட்டப்பு? பக்கத்துல எங்க டிவி சீரியலா? இல்ல, அதுக்குதான் இப்ப ஆளுங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. டேய் வகுத்தறிச்சல கலப்பாதரா. அக்கறை காலத்துல அம்புட்டு பெருமா சேர்ந்து இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி விட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? அந்த கவலையில அங்க இருந்து நான் வர்றேன், நீ கிண்டல் பண்ற. சரிவா? டேய் இதுக்கு முன்னால பழகுன மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாரா? நான் இப்ப வந்து மடி. டேய் மடின்னா ஆச்சாரம்னு அவங்க தாண்டா வெட்டும் போதே சொன்னாங்க. சரி சரி, மறுபடியும் தெரியா நீ? இது என்ன நினைச்சீங்க? பார்த்தா ஆகற மாதிரி தெரியுதா உனக்கு? மிகப்பெரிய சக்தி உள்ள விஷயம்டா. சரி பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்டு தானே. என்ன என் மேல தெளிக்கிற? ஓஹோ, என் மேலதான் தெளிக்கணுமா? டேய் ரஹீம், நீ 1000 பேச்சு நான் பொறுத்துக்கிறேன். ஆனா தொட்டுக்கிட்டு பேசாரா. செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு. பக்கத்துல ஆறு குளம் இருந்தாலும் விழுந்து விழுந்து எஞ்சிக்கலாம். இங்க தண்ணி வசதி வேற கொஞ்சம் கம்மியாம்டா. டேய் ஏறா, ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஐயப்பா. அப்புறப்பா ஓட்டாத, உருட்டு. ஏன்னா விழுந்தா தெரிச்சு போகும். எது? தண்ணி. உருட்டுற. அண்ணா நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் என்ன கண்டிப்பா ஷாப்பிங் கூட்டி போகணும். ஏமாத்திட கூடாது. ஓகே? அண்ணா! ஐயோ சலீமா, என்னம்மா இது? எந்திரிமா, காலங்காத்தால அம்மா அடி அடி ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் ஆகல. அவ கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு தண்ணியா கொட்டி வைக்கிறது அறிவு கட்டணா? வேண்டாம் பாவுண்ணே. அம்மாடி, இன்னைக்கு காலேஜுக்குள்ள ஒண்ணு போக வேணாமா? பரவாயில்லண்ணே, நான் போறேன். சொன்னா கேளுமா, சாயந்தரம் நான் உன்னை ஷாப்பிங் கூட்டு போறேன். இப்ப எனக்கு ஒண்ணும் அடிபடல பாரு. ரஹீம் என்னாச்சு? குழந்தை அழுவுது. அச்சோ, பால் கொடுக்க வேண்டியது தானேப்பா. குழந்தை அழுவுதுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். சரி பைக் இங்க இருக்கட்டும். டிரைவர், உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. வேற எங்கேயா குழந்தை அழுதான்னு போய் பார். நாளைக்கு தீபாவளி, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டுப்புடவை வாங்கிக்க. I love you, சந்திரலேகா. நீக்கு பயமா இருக்கு. இந்த பரிசை நீ ஏத்துக்கிட்டா என்னோட காதலை நீ ஏத்துக்கிட்டதா அர்த்தம். சந்திரலேகா, நான் தூக்கி போறது அப்படியே மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பிடிச்சுக்க. அப்படியே இருக்கடா. என்னடா நம்ம ரஹீம் பாய் ரொம்ப சோகமா வந்திருக்கான். டேய் ரஹீம், என்னாச்சு? ரஹீம் பாய், நீ கொடுத்த புடவைய அவ வாங்கினாலா இல்லையோ? வாங்கலடா. சரி அது இருக்கட்டும். அந்த பொண்ணு புடவை வாங்குறதுக்கு முன்னால உன்கிட்ட என்ன சொன்னாங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்பதான் நான் அப்பலாம் கரெக்டா சொல்ல முடியும். புடவைய வாங்க வந்தா, ஆனா திடீர்னு வாங்காம ஓடிட்டா. ஓய், எதுக்கு அப்படி ஓடுனா? அல்லாஹு அக்பர் அல்லாஹ். ஓ ஐ சி, இப்ப புரிஞ்சு போச்சு. பிளான சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த பொண்ணு முஸ்லிமா மாறணும்.
அந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்றதா இருந்தா நீ ஐயரா மாறணும். எப்படிடா? புரியல? இப்படித்தான். நான் மாறலையா? டேய் நீ உண்மையிலேயே ஐயரு. எவன் நம்புறான்? அக்கறை கரத்துக்குள்ள போனா அவன் உட்காந்து அரை பார்வை பார்த்த மணிமா இருக்கான். அப்பா சட்டு புட்டுன்னு ஒரு முடிக்கு வர பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.